நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ் ஸ்டார் சோல்டர் லைன் சீசன் 3 எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். அவன் ஸ்பெஷல் பவர் வச்சு தாக்குறான். அந்த நைட்டும் அவன் ஸ்பெஷல் பவர் வச்சு தாக்குறான். ரெண்டு பவரும் கிளாஷ் ஆக கிரீட்டோட பவர் தான் அதிகமாக இருக்குது. அந்த நைட்டை மேலே தூக்கி போட்டுருச்சு. நைட்டு தோட்டதுக்கப்புறம் கிரீட்டோவை மயக்க போட்டு கீழே வந்துடுறாரு. போயிட்டு அவர் மேஜிக்கால் கிரீட்டோவை ஹீல் பண்ணுறாரு. எந்த மேஜிக்கும் வேலை செய்யலை. அதனால் வந்துட்டு அவர் லைஃப் ஃபோர்ஸே கிரீட்டோவை கொடுக்குறாரு. கிரீட்டோவில் போதும் எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்கிறான். அந்த நைட்டுக்கு என்னாச்சு நான் பார்க்கணுன்னு சொல்லும் போது யூஜியோவில் அவன் உன்னை கொல்ல பார்த்தான்னு சொல்கிறான். யூஜியோவில் என்ன தான் அவன் என்னை கொல்ல பார்த்தாலும் அவ்வளோ ஒரு மனுஷன் தானே. விஷம் போகிற மருந்தை வந்து அந்த 2 குழந்தைக்கு கொடு. இப்போ கத்தியை உடச்சதுக்கப்புறம் இந்த மருந்தை கொடு. நைட்டை பார்க்கறதுக்காக கிரீட்டோ போகிறாரு. சாப்பிட்ற நிலமையில இருக்கா. கிரீட்டோ வந்துட்டு மேஜிக்கை வச்சு ஹீல் பண்ணலான்னு பார்க்குறாரு. முடியல. குழந்தைகளுக்கு மாற்று மருந்து கொடுத்ததுக்கப்புறம் யூஜியோ வந்து ஹீல் பண்ணலான்னு பார்க்குறாரு அவர் மேஜிக்கை வச்சு. அதுவும் வேலைக்கு ஆகலை. கிரீட்டோவில் கத்துறாரு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஞாபகம் வந்து கார்டினல் கொடுத்த அந்த சின்ன கத்தையை யூஸ் பண்ணலாம். கிரீட்டோ அதை சின்ன கத்தையை யூஸ் பண்ணும்போது கார்டினல் வந்து கத்துறா. டேய் முத்தாள் கிரீட்டோ, அட்மினிஸ்ட்ரேட்டர் கொல்லதுக்கு தானே அந்த கத்தியை யூஸ் பண்ணணும். கிரீட்டோ ரீசன் சொல்ல வராரு. கார்டினலில் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, ஒன்றும் கெட்டு போல. அட்மினிஸ்ட்ரேட்டர் தூங்கிட்டு தான் இருக்கா. நீங்கள் சீக்கிரமாக போனால் அவளை கொண்டுடலாம். அவள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த நைட்டை என்கிட்ட விட நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி நைட்டோட பாடியை தூக்கிட்டு போகிறா. யூஜியும் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொல்றதுக்காக போகும்போது மேலேருந்து லிஃப்ட் வருது. லிஃப்ட்டில் ஒரு பொண்ணு வரா. கிரீட்டோ கேட்குறாரு, நீ எங்களை அழிக்க வந்திருக்கியா? ஒன்று சொல்கிறா, லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணுறது தான் என்னோடய வேலை. நாங்கள் கைதிகள் பரவாயில்லையான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்கிறா, யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இங்கே வரவங்கள நான் மேலே கொண்டு போய் சேர்க்குறது தான் என்னோடய வேலை. யூஜியும் அந்த லிஃப்ட்டில் ஏறி மேலே போகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறான், எத்தனை நாளாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. பொண்ணு சொல்கிறா, 120 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது கிரீட்டோவுக்கும் ஷாக் ஆகுது. கிரீட்டோவில் உன் பேர் என்ன கேட்குறான். பொண்ணு சொல்கிறா, எனக்கு ஞாபகம் இல்லை, எல்லோரும் என்ன ஆப்ரேட்டர்னு கூப்பிட்றாங்க, அப்படியே நீங்களே கூப்பிடுன்னு சொல்கிறான். இனிமேல் நீ கவலைப்படாத, அட்மினிஸ்ட்ரேட்டரை கொண்டு நாங்கள் ரூல்ஸை மாற்றிடுறோம். இனிமேல் நீ சுதந்திரமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, சுதந்திரமாயிட்டா நான் பறவை போல் நான் எங்கே போனான்னு தோணுதோ அங்கே நான் போவேன். இம்ப்ளான் ஃப்ளோ வந்துடுச்சு. பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் கீழே போயிடுறான். கிரீட்டோ யூஜியோ மேலே விட்டு யூஜியோ சொல்கிறான், என் மரம் வெட்டுற வேலையோட இவ்வளவு மோசமான இருக்குது. அது வயசாகிடுச்சுன்னா ரிட்டையர் ஆகலாம். இவளுக்கு ரிட்டையர் ஆக முடியாது போகுது. இல்லை கார்டினல் ஒரு தடவை சொல்லியிருக்கா, இந்த மேஜிக்கை வச்சு நம்ம வந்து வயசாகாமல் தடுக்க முடியும், ஆனால் உயிரை வயசாகாமல் தடுக்க முடியாது. அதான் அவன் பேரே அவன் மறந்துட்டா, மங்கி போய் வச்சு ரொம்ப கொடூரமானது. அட்மினிஸ்ட்ரேட்டர் கொண்டதுக்கப்புறமும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. கிரீட்டோ சொல்லும் போது யூஜியோவில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொண்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில்ல நான் நினச்சேன். கிரீட்டோவில் ஃபஸ்ட்டு நம்ம ஆலிஸை காப்பாற்றோம், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் விளக்கி சொல்கிறேன். யூஜியோ ஆலிஸை பார்க்க போகும்போது ஆலிஸில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் நெல்லுங்கன்னு அவன் சொல்கிறா. இல்லை நான் போய் அவளை அட்டாக் பண்ணுறேன், நீ அந்த சின்ன கத்தியை வச்சு தயாராகு. அவள் தியானத்தை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலேருந்து தப்பிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் எல்லா நைட்டையும் தோக்கடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த சர்ச்சை தொந்தரவு பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது கிரீட்டோ யூஜியோ அமைதியாக இருக்காங்க. இதில் நீங்கள் வாயில கேட்டால் சொல்ல மாட்டீங்களே, வாங்க சண்டை போடலான்னு சொல்கிறா. மரத்துக்கடியில் உட்காந்துருந்தால அந்த மரமே வாளாக மாறுது. இல்லை சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த வாள் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரிஞ்ச அவனு கேட்குறாரு. கடை சொல்கிற சாக்கில் யூஜியோ வந்து அவர் சக்தியை அதிகப்படுத்தினுங்கிறாரு. சொல்கிறா, பழங்காலத்தில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. ஒரு அழகான ஆஸ்மாண்டஸ் மரம் இருந்துச்சு. தேவதையால் அந்த மரம் ஜென்மம் எடுத்து இந்த வாளாக வந்து தான் அந்த கதையை சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதையை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கிரீட்டோவுக்கும் ஆலிஸ்க்கும் செம்மையாக சண்டை போகுது. சண்டையில் கிரீட்டோ அவளோட வாழை வந்து ஆலிஸ் வாழோட தேய்ச்சி கீழே போட்டுடுறாரு. ஆலிஸ் தடுமாறுற அந்த கேப்பில் வந்து கிரீட்டோ ஆலிஸை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த சாக்கில் வந்துட்டு அவளோட ஃபுல் பவரை காமிச்சு ஆலிஸையும் கிரீட்டோவையும் ஐஸால் ஒரே வச்சுட்டாரு. அந்த சின்ன கத்தியால் ஆலிஸை குத்த வரும்போது ஆலிஸ் அவன் ஸ்பெஷல் பவரால் தப்பிச்சிட்டா. சொல்கிறான், அவன் கூட நான் அப்புறம் வந்து மோதுறேன், முதல்ல இவன் கூட மோதுறேன்னு சொல்லும் போது அந்த சாக்கில் கிரீட்டோவும் ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணி ஆலிஸை அடிக்கிறாரு. அந்த செவுறு இவங்களோட பலத்தை தாங்க முடியாமல் உடஞ்சிருச்சு. டாப் ஃப்ளோரில் இருந்தனால அந்த காற்று இவங்களை இழுத்துக்கிட்டு போய் கீழே போட்டுருச்சு ஆலிஸையும் கிரீட்டோவையும். அவங்க 2 பேரை காப்பாற்றுக்காக ஓடி வர்றாரு. அந்த செவுறு தானாக சரியாயிடுச்சு. யூஜியோ கிரீட்டோ ஆலிஸ்ன்னு கத்துறாரு. அதோட அந்த சொல்ல முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.